தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாமகவுக்கு 7 தொகுதிகள். பாமகவுக்கு 7 தொகுதிகள், கூட்டணி உடைகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது 2 அணிகளாக உடைந்து செயல்படுகிறது. ஒரு அணியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ், இவர்தான் இந்த கட்சியின் நிறுவனர். தற்பொழுது இந்த கட்சிக்கு தொண்டர்கள் இல்லை. தொண்டர்கள் அனைவரும் அன்புமணி ராமதாஸ் பக்கம் பின் சென்று விட்டனர். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸை இணைய வைக்க மு.க. ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார். டாக்டர் ராமதாஸுக்கு 7 தொகுதிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 6 தொகுதிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏற்கனவே பாமக இருக்கும் அணியில் தாங்கள் இருக்க மாட்டோம் என்று கூறினார்கள். பின்பு முதலமைச்சர் அவருடைய முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று கூறினார்கள். தற்பொழுது தங்களை விட ஒரு தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூடுதலாக கொடுக்க முன் வந்திருப்பதால் விசிக தற்பொழுது அதிர்ச்சி அடைந்துள்ளது. தற்பொழுது பாமகவை கூட்டணியில் சேர்த்தால் தாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்று திருமாவளவன் அறிவித்துள்ளார். டாக்டர் ராமதாஸுக்கு 7 தொகுதிகள் கொடுத்து திமுக கூட்டணியில் தக்க வைக்குமா, அல்லது டாக்டர் ராமதாஸை சேர்க்காமல் விடுதலை சிறுத்தை கட்சியை மட்டும் வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் பாமகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்க ஸ்டாலின் முன்வந்துள்ளார். 30 தொகுதிகள் வரை டாக்டர் ராமதாஸ் கேட்டு பார்த்தார். தற்பொழுது 7 தொகுதிகளுக்கு சம்மதித்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பாமகவை கூட்டணியில் சேர்ப்பதால் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்று அறிவித்துள்ளது.